65.1 அதெல்லாம் எதுல போய் பாக்குறது? டிவி கொடுத்துருப்பாங்க சார். புக் வாங்காம கொடுக்கலையே. சார் ஓகே, வெரிகோஸ் வெயின் பேஜ் நம்பர் 1812. 1812 venous diseases. Okay, first anatomy la right side la the great saphenous vein travel within its own fascia called as the saphenous sheath. As got 3 lines tally, the great saphenous vein terminates into a saphenofemoral junction where it is joined by the confluence of the superficial circumflex iliac vein, external pudendal vein and superficial epigastric veins. Okay, ரெண்டு இருக்கும், superficial external pudendal, deep external pudendal ஒன்று இருக்கும். அப்புறம் மேல ஒரு tributaries இருக்கும், superficial circumflex iliac, அப்புறம் superficial epigastric veins இருக்கும். ஓகே, அடுத்து இன்னும் ஒரு tributary இருக்கும்ல, ஆக்சுவலா மொத்தம் 6 tributary இல்ல அதோடது? 4 தானா? சில டைம் வந்து ஆண்ட்ரோலேட்ரல் வெயின் ஒன்று இருக்கும், ஆண்ட்ரோலேட்ரல் தை வெயின் எக்ஸ்ட்ராவா. போஸ்ட்ரோமெடியல் தை வெயின் ஒன்று இருக்கும், அப்புறம் ஆன்ட்ரியர் தை வெயின் ஒன்று வரும். அது ரெண்டும் வந்து எக்ஸ்ட்ராவா 2 வரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 2 lines சொல்லி saphenofemoral junction is complex anatomy composed of one or several external pudendal, superficial epigastric, superficial circumflex and one or several accessory saphenous vein. Okay, accessory saphenous vein வந்து sometimes it can be confused with the great saphenous vein கொடுத்துருவான் பெய்லியில. It runs parallel to the GSV. Okay, சில patients la falsely it is considered as the double GSV. Okay, so one or several accessory saphenous vein whose course in the leg can be anterior and posterior to the GSV. At the saphenofemoral junction and a few millimeters distal in the thigh, the terminal valve and the pre-terminal are located. Okay, the next page la so ஒரு பாக்ஸ் இருக்கு, 65.1 பாக்ஸ். ஓகே, சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ்ல அனாட்டமிக் டெர்மினாலஜி, புது டெர்மினாலஜி என்ன? இந்த புது டெர்மினாலஜில இந்த ஆக்சசரி சப்பினஸ் நேம் வந்து இப்போ ஆன்டீரியர் ஆக்சரி, போஸ்டீரியர் ஆக்சரி சப்பினஸ், ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஆக்சசரி அப்படின்னு 3 இருக்கும். அது தவிர அதுல ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து டீப் வெயின்ஸ் தெரிஞ்சுக்கணும். டீப் வெயின்ஸ் என்னெல்லாம் டீப் வெயின்ஸ்னா கீழே இருந்து வருவோம், மேல இருந்தே வருவோம். ஃபெமரல் வெயின் இருக்கு, அப்புறம் ப்ரொஃபண்டா ஃபெமோரிஸ் வெயின் ஆர் டீப் வெயின் ஆஃப் தி தை, அடுத்து மீடியல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிமோரல், லேட்டரல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிமோரல், அடுத்து பெர்ஃபரேட்டிங் வெயின்ஸ், அடுத்து பாப்லிட்டியல் வெயின், அடுத்து ஜெனிகுலேட் வெயின், ஆன்டீரியர் டிபியல், போஸ்டீரியர் டிபியல், அப்புறம் பெரோனியல். ஸோ இது ரெண்டும் பேரட் வெயின்ஸ், ஆன்டீரியர் டிபியல், போஸ்டீரியர் டிபியல், பெரோனியல், அதெல்லாம் சேர்ந்து பாப்லிட்டியல் வெயின் ஃபார்ம் ஆகும். அது அப்படியே மேலே போச்சுன்னா ஃபெமோரல் வெயின் ஆகும். சூப்பர்ஃபிஷியல் அதை வந்து இட் வில் ரிசீவ் this from tributaries from drainage from profunda femoris, medial circumflex femoral, lateral circumflex femoral. ஓகே, இப்போ இதுல புதுசா இருக்கிறது வந்து இந்த ஜெனிகுலார் வெயின் ஒன்று கொடுத்துருக்கான், டெய்லியில அது இல்லை. ஓகே, ஜெனிகுலார் வெயின். அடுத்து இதுல இன்னொரு எம்சிக்கு வந்து இன்டர் கெமல்லார் வெயின் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இன்டர் கெமல்லார் வெயின் வந்து என்னன்னா பாப்லிட்டியல் வெயின். பாப்லிட்டியல் வெயினுக்கு இன்னொரு பேர், அந்த இன்னொரு நியூ டெர்மினாலஜி தான் வந்து இன்டர் கெமல்லார் வெயின். அப்புறம் பெர்ஃபரேட்டிங் வெயின்ஸ் வந்து டீப் ஃபெமரல் கம்யூனிகேட்டிங் வெயின்ஸ். ஓகே, அவ்வளவுதான். இதை தவிர எதுவும் கேட்க மாட்டான். டீப் வெயின் அது, சூப்பர்ஃபிஷியல் வெயின் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாக்ஸ் கீழே இந்த ஃபர்ஸ்ட் பேரா லாஸ்ட் வெயின், காமன் வெயின் பிரான்ச் த வெயின் ஆஃப் ஜியாகோமினி கனெக்ட்ஸ் த ஸ்மால் சஃபினஸ் வெயின் வித் த கிரேட் சஃபினஸ் வெயின். ஸோ ஸ்மால் சஃபினஸ் வெயின் வந்து லேட்டரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபுட்ல ஆரம்பிச்சு பாப்லிட்டியல் ஃபோர்ஸ்ல போய் அதாவது சஃபினா பாப்லிட்டியல் ஜங்ஷன் சொல்லுவோம். சம்டைம்ஸ் வந்து அந்த வெயின் வந்து அப்படியே மேலே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, அது பேர் தான் ஜியாகோமினி வெயின். ஓகே, அது போயிட்டு ஜிஎஸ்வில ட்ரெயின் ஆகும். அடுத்து டீப் வீனஸ் சிஸ்டம்ல மெட்டாடார்சல் வெயின் இருக்கும் that compose the deep plantar venous arch. This continue into the medial and the lateral plantar veins which drain into the posterior tibial vein. Okay, the dorsalis pedal vein on the dorsum of the foot form the paired anterior tibial veins at the ankle. So dorsalis pedis வந்து anterior tibial form பண்ணுது. Okay, அடுத்து medial plantar, lateral plantarலாம் வந்து posterior tibial veinல போயிட்டு end ஆகுது. அடுத்து the paired posterior tibial vein adjacent to and flanking the posterior runs under the fascia of the deep posterior compartment. These veins enter the soleus. If posterior tibial vein enters the soleus and join the popliteal after joining with the paired peroneal and the anterior tibial vein. Okay, so அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா within the soleus muscle வந்து soleal sinuses இருக்கும் that empty into the posterior tibial and the peroneal veins. Bilateral gastrocnemius veins empty into the popliteal vein distal to the point of entry of the small saphenous vein to the popliteal vein. So அங்க வந்து gastrocnemius vein இருக்கும்.
ஓகே. ஸோ சோலியல் சைனஸ் எங்க ட்ரெயின் ஆகுதுன்னா போஸ்டீரியர் டிபியல் அண்ட் பெரோனியல் வெயின்ஸ்ல வந்து ட்ரெயின் ஆகுது. ஓகே, அடுத்து அது பார்த்துக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த டயக்ராம்லாம் தெரிஞ்சது அவங்களுக்கு 3 பெர்ஃபரேட்டர் இருக்கும். கீழே இருந்து சிபிடின்னு சொல்லுவோம். காக்கெட், பாய்டு, டாடு பெர்ஃபரேட்டர். காக்கெட் வந்து அபவ் ஆங்கிள், பாடு வந்து பார்த்தீங்கன்னா பிலோனி, அப்புறம் டாடு வந்து அபவ் நீ, அப்புறம் ஹண்டர்ஸ் பெர்ஃபரேட்டர் வந்து மிட்-தை பெர்ஃபரேட்டர். ஸோ அந்த டயக்ராம்ல பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ நர்வ் ரிலேஷன் நம்ம தெரிஞ்சு ஜிஎஸ்பியோட சப்னஸ் நர்வு, கீழே வந்து சூரல் நர்வோட இதை ரிலேட் ஆயிருக்கும். ஸ்மால் சப்வீனஸ் வெயின் வந்து. அடுத்து வேற வீனஸ் பர்சிஸ்டம் பெர்ஃபரேட்டர்ஸ், அதுதான் சொல்லிட்டேன். காக்கெட், பாய்டு. ஓகே, காக்கெட் பெர்ஃபரேட்டர் கனெக்ட் த போஸ்டீரியர் ஆர்ச் அண்ட் த போஸ்டீரியர் டிபியல் வெயின். ஓகே, இப்போ எதையும் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ காக்கெட் பெர்ஃபரேட்டர் வந்து போஸ்டீரியர் ஆர்ச் அண்ட் போஸ்டீரியர் டிபியல் வெயின். பாய்டு பெர்ஃபரேட்டர் வந்து கனெக்ட் த கிரேட் சஃபினஸ் அண்ட் த கேஸ்ட்ரோனிமியஸ் வெயின். அடுத்து ஹண்டேரியன் அண்ட் டாய்ட் பெர்ஃபரேட்டர்ஸ் கனெக்ட் த கிரேட் சஃபினஸ் அண்ட் த சூப்பர்ஃபிஷியல் ஃபெமோரல் வெயின்ஸ். Okay, so அடுத்து their valve system aids in the preventing reflux from the deep to the superficial system, particularly during periods of the standing and ambulation. Perforating veins are currently identified by measuring their distance from the heel. அடுத்து normal venous histology and function. So intima-ல வந்து bicuspid valve இருக்கும். அடுத்து the media is composed of smooth muscle, elastin connective tissue. The adventitia of the venous wall contains the adrenergic fibers, particularly in the cutaneous vein. So where are these adrenergic fibers present? அது எம்சிக்யூ. ஓகே, அட்வென்டிஷியல் இருக்கும். அடுத்து ஒரு 3 லைன்ஸ் தள்ளி the venules, the smallest veins ranging from 0.1 to 1 millimeter and contain mostly smooth muscle cells, whereas the larger extremity vein contains relatively few muscle cells. The large vein contain less muscles. ஓகே, அடுத்து venous next right side la venous valves are most prevalent in the distal lower extremities, whereas as one proceeds proximally the number of valve decreases to the point that no valves are present in the SVC and IVC. Last one, most of the capacitance of the venous vascular tree is in the venous system. Because veins do not have significant amount of elastin, veins can withstand large volume. Okay, at the next page la the second para. In the supine state, the resting venous pressure in the foot is the sum of the residual kinetic energy minus the resistance in the arterial and the precapillary. Thus, a pressure gradient is generated to the right atrium of approximately 10 to 12 millimeters of the mercury. In upright position, the resting venous pressure of the foot reflects the hydrostatic pressure from the upward column of the blood extending from the right atrium to the foot. So இது கேட்பான். ஸ்டாண்டிங் பொசிஷன்ல அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் எவ்வளோனா ஃபுட்ல இருந்து ரைட் ஏட்ரியம் வரைக்கும் எவ்வளோ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இருக்கோ அதுதான். இதே சுப்பைன் ஸ்டேட்ல வந்து பார்த்தோன்னா 10 to 12 millimeters of mercury வந்து ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் பேரா லாஸ்ட் 3 லைன். The pressure developing in the muscle compartment during exercise ranges from the 150 to 200. And when there is failure of the perforating veins, these high pressure are transmitted to the superficial system. Daily 300 கொடுத்துப்பான்னு நினைக்கிறேன் pressure during exercise. இங்க 150 to 200 கொடுத்துருக்கான். அடுத்து venous insufficiency. Congenital venous insufficiency comprises predominantly the anatomical variants that are present at the birth. So congenital venous anomaly include the venous ectasia, absence of the venous valve syndrome such as the Klippel-Trenaunay. Secondary venous insufficiency is a sequel of the acute thrombotic disorder, post-thrombotic syndrome. The etiology of primary CVI cannot be clearly identified. So risk factors irukku. Risk factors in the advancing age, females more common for varicose vein, multiparity, hereditary, history of trauma to the extremity, prolonged standing. So trauma is also a risk factor. Additional risk factor on the obesity, positive family history. The advancing age appears to be an important significant risk factor. Okay, the important significant risk factor is advancing vein. So in particular, progesterone liberated with the castrous luteum stabilizes the uterus by causing the relaxation, which directly influences the venous function. So progesterone ku oru vela irukku, estrogen ku vela irukku. Estrogen enna panna, it causes relaxation of the smooth muscles and softening of the collagen fibers. So the estrogen to progesterone ratio influences the venous distensibility. This ratio may explain the predominance of the venous symptoms on the first day of the menstrual cycle. Okay, அடுத்து ஆட்டோசோமல் டாமினன்ட் இருக்கு கன்ஜெனிட்டல் ஜெனடிக் ஃபேக்டர்ஸ்ல சில டிசீஸ்ல இருக்கு. அடுத்து பேத்தாலஜில ஒன்றும் இல்லை தெரிஞ்சதும். மெக்கானிக்கல் அப்நார்மாலிட்டி செகண்ட் பேரால ஒரு 5th லைன். Pressure studies have shown that there are 2 sources of the venous hypertension. The first is the gravitational and is a result of the venous blood coursing in a distal direction down
linear axis venous segment. This is referred as the hydrostatic pressure and is the weight of the column from the right atrium. Okay. அடுத்து வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஃபேக்டர். ஸோ டைனமிக் ஃபேக்டர்ல வந்து if a perforating vein fails, the high pressure developed within the muscular compartment during exercise are transmitted directly to the superficial venous system. ஸோ ஒன்று வந்து டைனமிக், இன்னொன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் பேரால the ultimate end result is the increased ambulatory venous hypertension. ஸோ இப்போ நிறைய தியரி, ஃபைப்ரின் கப் தியரி அதெல்லாம் இருந்தாலும் இப்போ அக்செப்டட் தியரி வந்து இந்த ambulatory venous hypertension தான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஸோ இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ், இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ்லாம் அங்கே ரிலீஸ் ஆகும். ஸோ எதெல்லாம் adhesion to the endothelium is prompted by expression of ICAM1, VCAM1 and P selectins. அடுத்து மேட்ரிக்ஸ் மெட்டலோப்ரோட்டீனேஸ் 1, 2, 9 அதெல்லாம் கூட ரோல் பிளே பண்ணும். நெக்ஸ்ட் பேஜ்ல decreased amount of elastin and an imbalance between the collagen 1 and 3 have also been identified. அடுத்து symptom தெரிஞ்சதான் dull aching pain does not usually occur during recumbency or early in the morning, exacerbated in the afternoon. அதெல்லாம் ஓகே. அடுத்து வந்து ஸோ அடுத்து வீனஸ் கிளாடிகேஷன் என்னன்னு சொல்றான். அடுத்து வந்து செகண்டரி வீனஸ் இன்சஃபிஷியன்சி. predominant causes of the venous claudication include prior deep vein thrombosis and May-Turner syndrome. ஓகே, May-Turner என்னன்னு பார்ப்போம். அடுத்து pelvic congestion ஒரு இதாக இருக்கும். ஸோ pelvic congestion இருந்தால் MR venography பண்ணணும் of the pelvis and the conventional pelvic way, which can both be diagnostic and therapeutic. ஓகே, MR venous imaging or conventional pelvic venography பண்ணணும். Physical examination right side second paragraph. So 3 main anatomical categories of primary venous insufficiency is telangiectasia, reticular vein, varicose vein. So telangiectasia very small intradermal venules less than 3 mm. Okay, so telangiectasia less than 1 mm, reticular na 1 to 3 in நினைக்கிறேன். அடுத்து reticular vein, varicose vein வந்து more than 3 mm. So leg telangiectasia of multiple causes may be a manifestation of a systemic disease, autoimmune disease such as the SLE, dermatophytosis, அப்புறம் வந்து xeroderma pigmentosa, இது எல்லாமே telangiectasia. The next para last 3 lines, varicosities of the scrotum can be associated with gonadal vein incompetence, otherwise termed the nutcracker syndrome. Okay, so it's important. Varicosities of the scrotum can be associated with gonadal vein incompetence, otherwise termed the nutcracker syndrome. Na compression of the left renal vein between the aorta and the SMA. Okay, aorta SMA நடுவுல left venous vein compress ஆகுறது தான் nutcracker syndrome. அதுல வந்து scrotal varicosities. Page last line, signs of advanced venous insufficiency include the hyperpigmentation. So the hyperlipodermatosclerosis, அப்புறம் the skin lesions, அது எல்லாமே வந்தாலே அதெல்லாம் advanced venous insufficiency. Okay, அடுத்து secondary to next pageல hemosiderin deposition and lipodermatosclerosis. So lipodermatosclerosis, brawny edema, champagne bottle leg, fibrotic அதெல்லாம் இருக்கும். Advanced lipodermatosclerosis LDSல வந்து fibrosis of the Achilles tendon இருக்கும், impairing the motor function. அடுத்து atrophica blancae. So atrophica blancae வந்து pale hue visualized around the medial malleolus. It is commonly mistaken for a healed scar, healed ulcer. அடுத்து corona plebectactica. ஸோ இது புதுசா வர இந்த CEAP கிளாசிபிகேஷன்ல கொரோனா பிளிபெக்டெக்டிகா வந்து 4C அப்படின்னு வரும். ஓகே, 2 வந்து வெரிகோஸ் வெயின், 3 வந்து எடிமா, 4ல வந்து ABC இருக்கும். அதுல 4C வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பிளிபெக்டெக்டிகா. ஓகே, அடுத்து A வந்து அந்த அட்ரோபிகா பிளாங்கே அதெல்லாம் வரும். B வந்து லைப்போடெர்மட்டோஸ்க்ளரோசிஸ். ஸோ ஸ்கின் சேஞ்சஸ் ஃப்ரம் CVI கேன் மிமிக் dermatitis and eczematous changes. Next parallel, venous ulcers are not generally painful and appear at the medial malleolus, not in the mid to distal foot. அடுத்து next diagnostic evaluation of venous dysfunction. ஸோ இதுல வந்து என்ன இது ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணா 8 மெகாஹெர்ட்ஸ் இது வீனஸ் டிடெக்டர் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ டாப்லர் வச்சு அதர் ஸ்டடீஸ்ல என்னன்னா பிளெத்திஸ்மோகிராஃபி, மெர்குரி ஸ்டெயின் காஜ் பிளெத்திஸ்மோகிராஃபி, அடுத்து போட்டோரியோகிராஃபி இதெல்லாம் இருக்கு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பேரலல் ஒன்றும் இல்லை, அதுக்கு அடுத்த பேரலல். டுடே duplex imaging is the first and the best modality. Is commonly done in patients in supine position, but this yields an erroneous evaluation of the reflex. In supine position, even when no flow is present, the valves remain open. Okay, thus duplex should be done in the standing position or markedly trunk elevated position. அடுத்து next வந்து imaging is obtained with a 7.5 to 10 hertz probe. So the pulsed
3.0 மெகாஹெர்ட்ஸ் ப்ரோப். ஸோ இது கேட்கலாம். பல்ஸ்டு டாப்லர்ல என்ன ப்ரோப் சைஸ்னா 3. நார்மலா இருக்கு தெரியும் 7.5 to 10. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல there are 4 basic components of examination. ஸோ கம்ப்ரஸபிலிட்டி, வீனஸ் ஃப்ளோ, ஆக்மெண்டேஷன் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஸ், அப்புறம் விசிபிலிட்டி அதெல்லாம் இருக்கும். அடுத்து வல்சால்வா பண்ணி பார்க்க சொல்லலாம். வல்சால்வா வந்து ப்ராக்சிமல் எக்ஸ்ட்ரிமிட்டிக்கு பார்க்கணும், அதாவது தை கிராயின்க்குலாம். வேர் த கம்ப்ரஷன் இஸ் யூஸ்ட் ஃபார் த காஃப். காஃபுக்கு கம்ப்ரஷனு, ப்ராக்சிமல் எக்ஸ்ட்ரிமிட்டிக்கு வந்து வல்சால்வா மேனுவல். ஸோ ரிஃப்ளெக்ஸ் டைம்ஸ் ஆஃப் 500 milliseconds ஆர் லாங்கர் ஆர் கன்சிடர்ட் சிக்னிஃபிகன்ட். ஸோ ரிஃப்ளெக்ஸ் எவ்வளோ இருக்குன்னா மோர் தேன் இந்த 5 seconds நினைக்கிறேன், அதான் 500 milliseconds கொடுத்துருக்கேன். ஸோ டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இருக்கும். அடுத்து ஃபிளிபோகிராஃபி அண்ட் வீனோகிராஃபியில் நடுவில் ஒரே பாயிண்ட் தான். ஸோ அசெண்டிங் ஃபிளிபோகிராஃபி டிஃபரன்ஷியேட்ஸ் த பிரைமரி ஃப்ரம் த செகண்டரி வீனஸ் இன்சஃபிஷியன்சி. அதான் இதோட ஒரே யூஸ். ஓகே, செகண்டரி சிவிஐல மட்டும்தான் மெயினாக ஃபிளிபோகிராஃபி யூஸ் பண்ணுவோம். பிரைமரியும் செகண்டரியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு அசெண்டிங் ஃபிளிபோகிராஃபி. அடுத்து மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் அண்ட் சிடிவி இமேஜிங். அதில் எம்ஆர்விஐ அதை பார்த்தோம், பெல்விக் கன்ஜெஷன் சிண்ட்ரோம். அடுத்து கிளாசிஃபிகேஷன். அடுத்து மேலே வந்துருங்க, மேலே ஒரு 5th லைனு. So although the CEAP classification is a viable tool to grade the venous disease, the assessment of the outcome after intervention cannot be realized. Okay, that's drawback of CEAP, outcome after intervention. So venous clinical severity score, venous segmental disease score enhance the CEAP score with the increased ability to plot the outcome. So outcome சொல்றதுக்கு என்ன ஸ்கோர் கேட்டீங்கன்னா venous clinical severity score, அப்புறம் venous segmental disease score. அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் வெரிகோஸ் இன்சஃபிஷியன்சி, நான் ஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். The 4th line, vigorous exercise has shown to increase the risk of developing venous ulceration. Okay, so moderate activity தான் பண்ணணும், ரொம்ப vigorous exercise பண்ணக்கூடாது. அடுத்து leg elevation 30 cm above the heart aids the venous drainage. அப்புறம் 4 lines தள்ளி lower rates of ulcer recurrence with a combination of compression therapy and longer leg elevation times. So median வந்து per day 33 minutes எல்லாம் இருந்தா வந்து ஹீல் ஆகுது. ஓகே, அல்சர் ரிகரன்ஸ் யாருக்கெல்லாம் கம்மினா நம்ம கம்ப்ரெஷன் தெரப்பியும் லெக் எலிவேஷன் ஃபாலோ பண்ணா கம்மி. ஸோ தி இன்க்ரீஸ் ரெக்கரன்ஸ் வாஸ் அப்சர்வ்டு வித் மீடியன் பீரியட் ஆஃப் லெக் எலிவேஷன் ஆஃப் 14 minutes per day. ஸோ அதில் பாதி. அடுத்து நெக்ஸ்ட் 60 to 80 millimeter pressure to be within the normal standing venous pressure. So hemodynamic effects can be expected with an interface compression of 30 to 40. External compression of greater than 60 has been shown to occlude the lower extremity veins in the standing individual. So more than 60 external compression வந்து it will lead to stasis. அடுத்து 30 to 40 milligram compressions are beneficial also in patients with combined chronic venous insufficiency and peripheral arterial disease with ABPI greater than 0.5. ஸோ ABPI மெயினாக பார்க்கணும். இல்லை ABPI 0.5க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம 30 to 40 millimeters ஆஃப் மர்க்குரி வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கிரேட்டர் தேன் 60 ரொம்ப ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது, ஓகே ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. 30 to 40 தான் ஐடியல் ப்ரெஷர். அடுத்து இந்த லாஸ்ட் பேரால கிரேடியன்ஸ் எலாஸ்டிக் ஸ்டாக்கிங்ஸ். ஸோ இதில் வந்து 4 கிளாஸ் இருக்கு. ஓகே, கிளாஸ் 1 வந்து 10 to 15 ஓவர் த கவுண்டர். இது வந்து ப்ரொஃபைலாக்சிஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க, கிளாஸ் 1. அடுத்து 20 to 30 வந்து கிளாஸ் 2. இதுதான் ஜென்ரல் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்றது. சரி, 2ம் 3ம். ஓகே, அடுத்து 2 வந்து பார்த்தோன்னா 2 வந்து ஆக்சுவலாக ABPI கம்மியாக இருக்கவங்க கொடுப்போம். 3 வந்து தான் ஜென்ரல் ப்ரிஸ்கிரிப்ஷன் 30 to 40. அப்புறம் 4th வந்து 40 to 50 ஹை கம்ப்ரெஷன். அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் ஸோ கிளாசிஃபிகேஷன், CEAP கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளினிக்கல் சைன்ஸ் சப்ளிமெண்டட் பை A for asymptomatic, S for சிம்டமேட்டிக். அடுத்து எட்டியாலஜி கன்ஜென்டல் பிரைமரி செகண்டரி. அப்புறம் அனாட்டமிக் வந்து சூப்பர்ஃபிஷியல் டீப் பெர்ஃபரேட்டர் ஆர் காம்பினேஷன். பெத்தோபிசியாலஜிக்கல் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆர் காம்பினேஷன் ஆர் அலோன். அடுத்து இதுல வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6. 2 வந்து வெரிகோஸ் வெயின், தெலஞ்சியக்டேசியா, ரெட்டிகுலர் வெயின், மேலியோலர் ஃபிளர்லாம் 1. எடிமா வித்தவுட் ஸ்கின் சேஞ்சஸ் 3. 4, 5, 6. 4ல வந்து பிக்மெண்டேஷன், வீனஸ் எக்ஸிமா, லைப்போடெர்மட்டோஸ்க்ளரோசிஸ் இதெல்லாம். 5 வந்து ஹீல்டு அல்சரேஷன், 6 வந்து ஆக்டிவ் அல்சரேஷன். அடுத்து இதுல அந்த செகண்டரி எட்டியாலஜில வந்து செகண்டரியில என்னென்ன வரலாம், இந்த போஸ்ட் ட்ராம்பாட்டிக், போஸ்ட் ட்ராமாட்டிக் அது எல்லாமே செகண்டரி தான். அடுத்து செக்மெண்டல் லோக்கலைசேஷன் ஆஃப் த கிரானிக் லோவர் எக்ஸ்ட்ரீமிட்டி வீனஸ் டிசீஸ். ஸோ சூப்பர்ஃபிஷியல் செக்மெண்டல் லொகேஷன் வந்து இது. சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ்ல வந்து AS 1 to 5, அப்புறம் டீப் வெயின்ஸ் வந்து 6 to 16. இதுல சில நம்பர்ல தெரிஞ்சுக்கணும். அதுல அந்த டீப் வெயின்ஸ் பார்த்துங்க. ஓகே,
ஃபர்ஸ்ட் டெலாஞ்சியக்டேசியா 1, above நீனா 2, below நீனா 3, அடுத்து லெசர் ஷார்ட் சஃபினஸ் வெயின்னா 4, நான் சஃபினஸ்னா 5. இது வந்து சூப்பர்ஃபிஷியலுக்கு. ஓகே, ஸோ ஷார்ட் சஃபினஸ் வெயின் வந்து 4, அதான் இங்க நோட் பண்ணிக்கணும். அடுத்து டீப் வெயின்ஸ்ல வந்து ஐவிசிக்கு 6, ஐவிசி இலியாக் அதெல்லாம் 6. அடுத்து காமன் இலியாக், காமன் இலியாக் 7, இன்டர்னல் இலியாக் 8, எக்ஸ்டர்னல் இலியாக் வந்து 9. அடுத்து 10 வந்து பெல்விக், கொனடல், பிராட் லிகமெண்ட், ஃபெமோரல் அதெல்லாம். ஸோ ஃபெமோரல் வந்து 10. இது 3 ஞாபகம் வச்சுக்கணும் மெயினா. காமன் இலியாக், இன்டர்னல் இலியாக், எக்ஸ்டர்னல் இலியாக். 7, 8, 9. ஓகே, 6 வந்து ஐவிசி. 10 லாஸ்ட் டைம் நீ ஒரு நிமோனிக் சொன்ன லாஸ்ட் டைம் 10 ஃபார் பெல்விஸ். ஓகே ஓகே, 10 ஃபார் பெல்விஸ். ஓகே, அடுத்து லாஸ்ட்ல ஒன்னு 18 பாத்துக்கணும். 18 வந்து காஃப் மசில்ஸ்ல. ஓகே, இது கேப்பானா என்னன்னு தெரியல, பாத்துக்கலாம். ஓகே, ஐவிசி 6 மேல இருக்கிறது, கீழே மோஸ்ட் இருக்குது காஃப் தானே மோஸ்ட் காமன் மசில். ஸோ அது கேட்கலாம். 18 வந்து காஃப். அடுத்து நெக்ஸ்ட் கிரேடியன்ட் கம்ப்ரெஷன், அது கீழே கிரேடியன்ட் கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் ஹேவ் பீன் ஷோன் டு பெனிஃபிஷியல் இன் சிம்டம் கண்ட்ரோல் இன் பேஷன்ஸ் வித் மாடரேட் சிவிஐ. ஓகே, மாடரேட் சிவிஐல தான் நல்ல பெனிஃபிட் இருக்கும். அடுத்து ட்ரிபிள் லேயர் கம்ப்ரெஷன் டிவைஸ் வித் ஜிங்க் ஆக்சைடு பேஸ்ட் காஸ் wrap in contact with the skin is most commonly used from the base of the toes to the anterior tibial tubercle, the snug graded compression. So ட்ரிபிள் லேயர்ல அண்டர் இன்னர் லேயர் வந்து ஜிங்க் ஆக்சைடு பேஸ்ட் காஸ் wrap இருக்கும். அடுத்து உன்னா பூட். ஓகே, இது பேர் தான் வந்து உன்னா பூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீடியன் டைம் ஃபார் ஹீலிங் ஆஃப் த அல்சர் வந்து ஆல்மோஸ்ட் 2 months ஆகும், 9 weeks. இன் ஜென்ரல் ஸ்னக் கிரேடட் ப்ரெஷர் ட்ரிபிள் லேயர் கம்ப்ரெஷன் ட்ரெஸ்ஸிங் ரிசல்ட்ஸ் இன் மோர் ரேபிட் ஹீலிங் than the compression stocking alone. ஓகே, ஸ்னக் கிரேடட் ப்ரெஷர் ட்ரிபிள் லேயர். நெக்ஸ்ட் பேரால older patient and those with the arthritic conditions cannot apply the stockings required, and control must be maintained by the triple layer zinc oxide compression dressing, which can usually be left in place and changed once a week. அடுத்து பென்டாக்சிஃபிலின், அடுத்து ஃபிளாவனாய்ட்ஸ் அதெல்லாமே கொடுக்கலாம். ஓகே, ஸோ இண்டிகேஷன்ஸ் ஃபார் த இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் ஆர் symptoms refractory to conservative therapy, recurrent superficial thrombophlebitis, அப்புறம் வெரிசியல் ப்ளீடிங், வீனஸ் ஸ்டேசஸ் அல்சர். ஸோ அல்சர், ப்ளீடிங், recurrent superficial thrombophlebitis, symptoms refractory to conservative treatment. அதுதான். அடுத்து எஸ்கார் ட்ரையல் பத்தி சொல்றேன். இது பெய்லியில இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, there is no evidence of significant difference in ulcer healing rates, but the incidence of ulcer recurrence after healing was significantly lower in patients who underwent the saphenous stripping. அல்சர் ஹீலிங் ரேட்ல தெரப்பி நோ தெரப்பி எந்த வித்தியாசமும் இல்லை. கம்ப்ரெஷனையும் நம்ம ஸ்ட்ரிப்பிங்கையும் கம்பேர் பண்றாங்க. அல்சர் ஹீலிங் ரேட்ல எதுவுமே இல்லை. ஆனா அல்சர் ரிகரன்ஸ் ரேட் வந்து ஸ்ட்ரிப்பிங் பண்ணவங்களை வந்து கம்மியா இருக்கான். அடுத்து இன்னொரு ட்ரையல் வந்து ரியாக்டிவ் ட்ரையல். ஓகே, ரியாக்டிவ் ட்ரையல். அதில் நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, ரியாக்டிவ் ட்ரையல்ல சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வாஸ் மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் பேஷன்ஸ் ஆர் ஹையர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கம்பேர்ட் டு கன்சர்வேட்டிவ் அலோன் வித் கம்ப்ரெஷன் தெரப்பி. ஸோ அதான் ரியாக்டிவ் ட்ரையல். So எஸ்கார், ரியாக்டிவ் ட்ரையல், ரெண்டு ட்ரையல். அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் டெலாஞ்சியக்டேசியா. ஸோ asymptomatic patients with only C1 disease, reflex examination is not indicated. ஓகே, இது அது ஒரு பாயிண்ட். அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் டெலாஞ்சியக்டேசியா இன்க்ளூட் இன்ஜெக்ஷன் ஸ்க்ளீரோதெரப்பி அண்ட் transdermal laser treatment. So injection sclerotherapy, there is no pre-procedural preparation of the patient. Patients are asked to apply lotions on the extremity. Direct sunlight exposure of the treatment is avoided for few weeks after injection. So it is contraindicated. யாருக்கெல்லாம் injection sclerotherapy is contraindicated? Pregnancy, patients receiving anticoagulation, acute superficial thrombophlebitis, acute DVT. So என்ன acute condition? Pregnancy, anticoagulation, or severe allergy or asthma. இவங்களெல்லாம் sclerotherapy is contraindicated. Next parallel, hypertonic saline in various concentration was long considered the agent of choice. However, it can be painful with injection despite the addition of lignocaine and appears to exhibit a higher incidence of hyperpigmentation after the treatment. So sclerosins la hypertonic saline வந்து ஏன் யூஸ் பண்றது இல்லைன்னா பெயின்ஃபுல் அப்புறம் பிக்மெண்டேஷன் காஸ் பண்ணும். ஸோ அடுத்து வந்து சோடியம் டெட்ராடிக்கல் சல்ஃபேட், பாலிடோகெனால் ஆர் நவ் ப்ரிஃபர்ட் ஏஜென்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் சொல்றான். நோ சிங்கிள் இன்ஜெக்ஷன் டோஸ் எக்ஸீட்ஸ் 0.1 ml, but multiple injections completely fill all feeding vessels. Proximal ஸ்டார்ட் ஆகி should proceed distally.
அடுத்து patients are advised to ambulate frequently during the first 24 hours and abstain from sun exposure. அடுத்து C1 larger than 1 millimeter and smaller than 3 millimeter can also be injected with sclerosant of slightly higher concentration, but the amount cannot exceed 0.5 ml. So total volume should not exceed 4 ml. Okay, so hypertonic saline use பண்ணனா maximum வந்து 10 ml. அடுத்து next hypertelangiectasia formation after injection sclerotherapy tend to occur. Okay, so commonly return of spider veins 8 to 12 months, 1 year la recurrence மாதிரி வந்துரும், spider veins வர ஆரம்பிச்சிரும். So laser treatment of spider telangiectasia is performed using the high intense pulsed light fiber guided laser coagulation and Nd:YAG aluminum garnet laser with a wavelength of 1064. The wavelength important, 1064 Nd:YAG aluminum garnet laser. So in the Nd:YAG aluminum garnet laser na most successful. Apra laser treatment வந்து more painful இருக்கும். So it is used in conjunction with injection sclerotherapy. Laser treatment will be used to treat the extremely small branches not adequately addressed with the injection. So இதுதான் summary. என்னன்னா injection sclerotherapy எப்படி பண்றோம் அதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இருக்கிறதுலே அதவிலையும் சின்னதா இருக்கிறதெல்லாம், அதை விட சின்னதா இருக்கிறதெல்லாம் தான் வந்து லேசர்ல ட்ரீட் பண்ணலாம். NISனா Nd:YAG அலுமினியம் கார்னெட் லேசர். ஓகே, அப்புறம் டோட்டல் டோஸ் வந்து இன்ஜெக்ஷன்ல 4, ஹைப்பர்டோனிக் saline யூஸ் பண்ணா 10 ml. ஓகே, அடுத்து அப்புறம் ஹைப்பர்டோனிக் saline டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து சர்ஜரி ஃபார் ஆக்சியல் வெயின் இன்காம்பிடன்ஸ், வீனஸ் ஸ்ட்ரிப்பிங். ஸோ கெல்லர் இன்ட்ரடியூஸ் த சஃபினஸ் வெயின் இன்வாஜினேஷன் அண்ட் ஸ்ட்ரிப்பிங். Mayo pioneered the use of the external stripper to remove the saphenous vein. So external stripper use பண்ணது வந்து Mayo. ஓகே, Keller வந்து invagination and stripping. அடுத்து Babcock வந்து stripping intraluminally from the ankle to the groin. Keller, Mayo, Babcock 3 இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன ஸ்ட்ரிப்பர் யூஸ் பண்றோம், செகண்ட் பேரலல் தேர்ட் லைன் கார்ட்மேன் ஸ்ட்ரிப்பர். அது பேர் வந்து கார்ட்மேன் ஸ்ட்ரிப்பர். அடுத்து காம்ப்ளிகேஷன் பேர்லாம் ப்ரொசீஜர்ல உள்ள இல்ல. Complication neovascularization refers to the development of new venous tributaries and varicose veins around a previously ligated and divided SFJ. Okay, so incidence of neovascularization is 30%. So neovascularization does not occur after the endovenous laser ablation procedure. It is important. Okay, இதனால தான் இப்ப EVLA வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் surgical dissection tributary ligation la actually it will trigger the neovascularization and varicose vein recurrence. அது தெரியாம எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்காங்க stripping and ligation. So அடுத்து next page ல next right side ல endovenous thermal ablation, first percutaneous vein ablation, first parallel last line radio frequency ablation, laser ablation, ultrasound guided sclerotherapy. So 3 பார்க்க போறோம். Okay, so next parallel patients who are receiving anticoagulant should remain on their standard regimen. Dose adjustment வந்து தேவையில்லை. So next வந்து single pre-procedural dose of LMWH to patient with 2 or more risk factors of DVT na DVT prophylaxis கொடுக்கணும். அடுத்து all antiplatelet medication should be continued throughout the procedure. The author does not routinely administer the prophylactic antibiotics. So DVT riskல LMWH antiplatelet வந்து கண்டினியூ பண்ணலாம். அடுத்த பேரல ஒண்ணுல அதுக்கு அடுத்த பேரல அல்ட்ராசவுண்ட்ல பேட்டன்சி ஆஃப் டீப் வெயின், அனாட்டமியல் ரிஃப்ளெக்ஸ் வெயின், கம்யூனிகேஷன் பிட்வீன் த வெரிகோசிட்டி, duplicatal axillary vein இது எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ an accurate occlusive DVT is an absolute contraindication to EBLA, whereas a chronically recanalized deep venous system in the extremity to be treated is a relative contraindication. Okay, acute occlusive DVT தான் absolute contraindication. Chronically recanalized deep venous system வந்து it is a relative contraindication. அடுத்து next page ல போயிடலாம். Next page ல percutaneous access on the distal cuff just inferior to the varicose vein will ensure that the maximum resolution of the tributary branches is achieved with the EBLA treatment. So radio frequency ல எவ்வளவு temperature னா 120 degrees Celsius. Okay, so directly injure the endothelium resulting in collagen contraction and thrombosis. The laser energy delivers the energy to the blood itself. The radio frequency catheters vary in length but not in temperature delivered. Okay, அடுத்து லென்த் தான் வேரி ஆகும். அடுத்து லேசரோட வேவ்லென்த் வந்து 810 to 1470 நானோமீட்டர். டெக்னிக்ல ஒன்றும் இல்லை, அந்த ரைட் சைட் மேல வந்துருங்க. அடுத்து அல்ட்ராசவுண்ட் யூசிங் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் the tip of the ablation catheter is placed 2 to 3 centimeter distal to the SFJ to minimize the chance of the heat transmission into the femoral vein. டெய்லியில கொடுத்துருக்கான், அதாவது
2 to 3 சென்டிமீட்டர் டிஸ்டலா வைக்கணுமா எஸ்எஃப்ஜேக்கு, இல்ல கரெக்டா அந்த எஸ்எஃப்ஜேல ஃபிளஷ் வச்சு அங்க கரெக்டா அந்த பாயிண்ட் வரைக்கும் போய் பண்ணுமா? ரெண்டுத்துக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. ரொம்ப க்ளோஸா எஸ்எஃப்ஜேக்கு போயிட்டோம்னா அது டிபியூட்டரிஸ்ல டீப் வெனஸ் சிஸ்டத்துக்குள்ள எல்லாம் ரிஃப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம்னா டிபியூட்டரிஸ் வர்றதுக்கு அது மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்கான். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல Trendelenburg question, Tumison anesthesia. So Tumison anesthesia is composed of lidocaine, adrenaline and sodium bicarbonate. Okay, இது வந்து நம்ம மொஃபாட் சொல்யூஷன் பார்த்தோம்ல, மொஃபாட் சொல்யூஷன் கொக்கைன், அதாவது நேசல் அனஸ்தீசியா, அதுல வந்து அட்ரினலின், சோடியம் பைகார்பனேட், அப்புறம் கொக்கைன் இருந்துச்சு. அந்த கொக்கைனுக்கு பதிலாக லிடோகைன் போட்டோம்னா அதான் டுமிசன்ஸ் அனஸ்தீசியா. So Tumison anesthesia performs 3 functions. It provides anesthesia, it compresses the vein, it acts as a protective area, heat sink effect prevent பண்ணும். For great saphenous vein procedure, the target of the Tumison anesthesia is the saphenous sheath. Okay, administration of the Tumison starts distally on the lower extremity and progresses the proximally. At the next page la second parallel last 4 lines. It is also important to verify the retrograde epigastric venous flow into the proximal segment of the GSV. This provides a protective flush of the GSV. It is believed by many experts that this flow pattern prevents post-procedural development of endovenous heat-induced thrombosis. So how will you prevent endovenous heat-induced thrombosis? அப்படின்னு கேட்டா, you have to verify the retrograde epigastric venous flow into the proximal GSV. அடுத்து நெக்ஸ்ட் பேரால ஒன்றும் இல்லை, அதுக்கு அடுத்த பேரால வந்து மெக்கானிசம் ஆஃப் இஹிட், endovenous heat induced thrombus. So EHIT and acute DVT differ in their sonographic characteristics and natural history. EHIT becomes sonographically echogenic quickly, so less than 24 hours develop ஆயிரும், whereas DVT remains hypoechoic for several days after its initial detection. அடுத்து EHIT appears to have a low propensity to probolize to embolize. அடுத்து நெக்ஸ்ட் வந்து most practitioners do not treat class 1 and class 2 EHIT, class 3 ல தான் ட்ரீட் பண்ணும், which involves partial non-occlusive extension into the DVT, usually warrants the anticoagulation therapy. So grade 3 EHIT னா so EHIT DVT வேற அதான் ஞாபகம் வச்சுக்கணும். EHIT 3 ல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். EVT 3 னா டீப் வெனஸ் சிஸ்டத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுறது. Okay, because class 4 EHIT represents the occlusive DVT, it requires a 3-month course of anticoagulation. அடுத்து கிளாஸ் 3க்கு 3 months கொடுக்கணும். கிளாஸ் 2க்கு வந்து டியூரேஷன் வந்து டிபெண்ட்ஸ். So the choice to whether to use radio frequency ablation or laser remains a matter of physician's preference. அடுத்து நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் கைடட் ஸ்க்ளீரோதெரபி. கிளாஸ் 4க்கு தான் 3 months கொடுக்கணுமா? கிளாஸ் 4 3 months, கிளாஸ் 3க்கு வந்து டியூரேஷன் வந்து பிசிஷியன் பொறுத்து தான். அல்ட்ராசவுண்ட் கைடட் ஸ்க்ளீரோதெரபில செகண்ட் பேரால 25 gauge needle is used, as this is the smallest needle. Okay, so 25 gauge use பண்ணோம். The last parallel USG requires high concentration of sclerosant because of the large caliber of the target veins. அடுத்து non-tumescent ablation and future modality for axial vein incompetence. ஸோ இதுல வந்து மெக்கானிக்கோ கெமிக்கல் அப்ளேஷன் இருக்கு, இதுல 2 காம்பனன்ட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மெக்கானிக்கல் போர்ஷன் வந்து அந்த வெய்னஸ் எண்டோதீலியம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்கும். இது சைமல்டேனியஸா நம்ம வந்து ஸ்க்ளீரோசன்ட்டையும் அப்படியே இன்ஜெக்ட் பண்ணிட்டே வருவோம். ஓகே, ரொட்டேஷன் மேனர்ல. இதுதான் மெக்கானிக்கோ கெமிக்கல் அப்ளேஷன். ஸோ த லேக் ஆஃப் டுமிசன்ஸ் அனஸ்தீசியா பிகாஸ் நோ ஹீட் இஸ் ரெக்வயர்ட். இதுல இருந்து திஸ் ட்ரீட்மெண்ட் மெக்கானிக்கோ கெமிக்கல் அப்ளேஷன் டஸ் நாட் ரெக்வயர் டுமிசன்ஸ் அனஸ்தீசியா. அடுத்து க்ளூ அண்ட் ஃபோம் இன்ஜெக்ஷன் ஸ்க்ளீரோதெரபி, இதுவும் டுமிசன் ஃப்ரீ. இது வந்து ரொம்ப ஹை காஸ்ட், அதான் டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துருக்கோம் டெய்லியில. அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரான்ச் வெரிகோசிட்டிஸ். ஸோ தெர் ஆர் 3 டெக்னிக்ஸ் டு ட்ரீட் த செகண்டரி பிரான்ச் வெரிகோசிட்டிஸ். ஒன்று வந்து ஸோ இந்த இதுல எல்லாம் வந்து இதுக்கும் மெயினான டிஃபரன்ஸ் என்னது நம்ம பார்த்துருப்போம், அந்த டெய்லியிலே கொடுத்துருப்போம். ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்கும் நம்ம இந்த இன்னொன்னு என்னது லேசரா லேசர், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். மெயினா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே ஈக்குவல் தான், ஒன்னொன்றுக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இந்த லேசர்ல வந்து லேசர் ப்ரிகாஷனு, அப்புறம் ஒரு செட் ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால் அதெல்லாம் இருக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து இந்த இதுல வந்து கிடையாது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன்ல. அதுதான் ஒண்ணு. அப்புறம் ஒரு நிமிஷம்,
ஹலோ 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 கிளாஸ் போயிட்டு இருக்கானே, எனக்கு நடுவுல கால் வந்தது, அப்புறமேல சவுண்ட் வரல. இல்ல சார், நான் கொஞ்சம் நிப்பாட்டேன். ஓகே ஓகே ஓகே. அதுக்கடுத்து நானே மியூட்ல போட்டு பேசிட்டு இருந்திருக்கேன். அப்படியா? ஓகே, அதான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வெர்சஸ் லேசர் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து இட் கேன் அப்ளேட் எனி வெயின். ஓகே, அப்புறம் வெரி ரோட் ஆஃப் ரீகனலைசேஷன். ஆனா டார்ச்சஸ் வெயின் அதெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் போய் பெர்ஃபரேட்டரை ட்ரீட் பண்றதுக்கு அடிஷ்னலா டிவைஸ் தேவை. அப்புறம் இது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து இன்எக்ஸ்பென்சிவ். அப்புறம் வந்து கெத்தீட்ரல் பேஸ் சிஸ்டம், ஃபோம் ஸ்க்ளீரோதெரப்பி எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஆர்எஃப்ஏவோட அட்வான்டேஜ். இது லேசர்ல பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் இருக்கும். லேர்னிங் ஃபேஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்புறம் சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் தேவையில்லை. ஆர்எஃப்ஏ வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் தேவை. சாரி, நான் மாத்தி சொல்லிட்டேன். சாரி. ஓகே, லேசர்ல தான் வந்து வெரி லேட் ஆஃப் ரீகனலைசேஷன். அதுதான் டார்ச்சஸ் வெயின்ஸை பண்ண முடியாது. அதுதான் வந்து பெர்ஃபரேட்டரை ட்ரீட் பண்ணணும்னா அடிஷ்னல் இது தேவை, டிவைஸ் தேவை. அப்புறம் வந்து அது இன்எக்ஸ்பென்சிவ். அப்புறம் கெத்தீட்ரல் பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ளீரோதெரப்பியும் சேர்ந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் லேசர்ல. இது ரேடியோ ஃப்ரீக்வன்சில ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் இருக்கு. லேர்னிங் கர்வ் வந்து ரொம்ப கம்மி. அந்த லேசர் சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் தேவையில்லை. அப்புறம் வந்து பெயின் அதெல்லாம் கம்மி ரேடியோ ஃப்ரீக்வன்சில. ஸோ எது பெஸ்ட்னு இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. ஓகே, ஸோ இதெல்லாம் பெய்லியோட டேட்டா. அடுத்து நெக்ஸ்ட் இதுல வந்து போடுறாங்களா பக்கத்துல சமையல்கரம். So percutaneous access on the distal calf just inferior to the varicose vein will ensure that the maximum resolution of the tributary is achieved. யோகேஷ் எங்க வாசிக்கிற? நடுவுல அந்த டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் கேட்கல. ஒரு நிமிஷம் வேற ரூம் போயிருக்கேன். ஹலோ, பேஜ் நம்பர் 1824. ஓகே, 1824. இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து நான் லுமினசென்ட் அப்ளேஷன் அண்ட் ஃபியூச்சர் மொடாலிட்டி ஃபார் ஆக்சியல் வெயின் இன்காம்பிடன்ஸ். அது முடிச்சாச்சு. அடுத்து வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரான்ச் வெரிகோசிட்டி. ஸோ பிரான்ச் வெரிகோசிட்டி ட்ரீட் பண்றதுல 3 இருக்கு. அதாவது இந்த குட்டி குட்டி வெயின்ஸ்லாம் வந்து ஆர்எஃப்ஏ லேசர் ட்ரீட் பண்ணாது. ஸோ அதுக்கு வந்து 3 டெக்னிக்ஸ் இருக்கு. கன்வென்ஷனல் ஸ்டாப் ஃபிலிபெக்டமி, இன்னொன்று பவர்டு ஃபிலிபெக்டமி, அதான் ட்ரிவெக்ஸ். அப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் ஸ்க்ளீரோதெரப்பி. 3 தான். ஓகே, ட்ரிவெக்ஸ், பவர்டு ஃபிலிபெக்டமி, கன்வென்ஷனல் ஸ்டாப் ஃபிலிபெக்டமி, அப்புறம் வந்து ஃபோம் ஸ்க்ளீரோதெரப்பி. நெக்ஸ்ட் பேஜ் போயிருங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல பேஜ் நம்பர் 1825. ஓகே, லெஃப்ட் சைட் செகண்ட் பேரால. So powered phlebectomy Trivex is a modality that can be used to treat the extensive secondary branch varicosities. For 4 lane study, the transilluminator not only provides visualization of the veins but also administers tumescent anesthesia. Okay, the resector is a rotating blade that transects the veins and then removes them through a high suctioning tubing system. So Trivex வந்து secondary branch varicosity க்கு it is used along with the tumescent anesthesia. அடுத்து most procedures can be completed within the 30 minutes. அடுத்து secondary venous insufficiency. Secondary venous insufficiency வந்து conservative treatments are similar to those in the for primary venous insufficiency. From மேல these patients require higher grade of compression for efficacy, அதாவது 30 to 40. அடுத்து treatment surgery for DVT. அதுல last line first parallel. இப்போ direct venous reconstruction by bypass or valvuloplasty is planned. Ascending and descending phlebography is required. Okay, அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து போஸ்ட் த்ராம்பாட்டிக் அதெல்லாம் பத்தி கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் பேஜ்ல லெஃப்ட் சைட்ல 1 2 3 4 5th பேரா. ஓகே, கம்பேரிசன் ஆஃப் த 3 மெத்தட்ஸ் ஆஃப் பெர்ஃபரேட்டர் வெயின் இன்டரப்ஷன் includes the classic Linton's procedure, laparoscopic instrument procedure, or a single open endoscopic procedure, as revealed that the endoscopic technique provides the results comparable to those of the open Linton operation with much less scarring and a greater tendency towards faster healing. Okay, so on the perforator treatment la and the perforator vein இதுல வந்து அந்த endoscopic treatment தான் வந்து better. அடுத்து next parallel வந்து perforator vein surgery is not indicated for the treatment of venous ulceration in limbs with primary DVT. Okay, ஒரு நிமிஷம் ரொம்ப எனக்கு செலவு.
ஹலோ, வாட் சவுண்ட்? யோகா பண்றாங்களா யாராவது பக்கத்துல? ஓகே. குக்கர் சார். குக்கரா? வேரிகோஸ் ஆனா டெய்லியும் படிக்கணும்ல யோகேஷ்? ஜூயின் இதெல்லாம் படிச்சிட்டியா டெய்லியில? சார் இல்ல டெய்லியில படிக்கல சார், இதுல லாஸ்ட் டைம் நம்ம பார்த்ததுதான். ஹலோ, சாரி கால் வந்துச்சு, இன்டரப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஓகேல, கேக்குதுல்ல? டைரக்ட் வீனஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல femoral crossover graft of the palma and the saphenopopliteal bypass by Richard Warren of Boston. So idan first use pannadu. Okay, direct venous reconstructionல அதுல அந்த next parallel last 3 lines. If a palma vein crossover is considered, it appears that the saphenous vein provides more durable results than the prosthetic graft, but a large saphenous vein of at least 6 millimeter is required to provide a meaningful outflow volume of the obstructed limb. Okay, so அது வந்து பலோமா வெயின் கிராஸ் ஓவர் ப்ரொசீஜரை பத்தி சொல்றான். அதுல என்ன டிராபேக்னா வந்து டிராபேக்ல சஃபினஸ் வெயின் யூஸ் பண்ணோம்னா அட்லீஸ்ட் 6 millimeter இதை வந்து யூஸ் பண்ணும் பைபாஸ்க்கு. ஓகே, இதெல்லாம் வந்து டிவிடி ப்ரொசீஜர்ஸ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து perforator interruption combined with superficial venous ablation has been effective in controlling venous ulceration in 70 to 85% of the patients. அடுத்து அந்த பேஜ்ல லாஸ்ட்ல இருந்து கீழ இருந்து 4 லைன். Palmas venous bypass, direct valvuloplasty of Kistner and venous segment transfer of Kistner, இதெல்லாம் வந்து other procedures. Okay, Kistner procedure னு ஒன்று இருக்கு, அப்புறம் venous segment transfer of Kistner. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல டிவிடி. ஸோ டீப் வெயின் த்ராம்போசிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் லோவர் எக்ஸ்ட்ரீமிட்டி டிவிடி. அதுல second para, the most dreaded sequel of acute DVT is that of the pulmonary embolism. The late consequence of DVT, particularly of the iliofemoral veins, can be CVI and ultimately post-thrombotic syndrome as a result of valvular dysfunction in the presence of a luminal obstruction. அடுத்து causes, increasing age more than 65 years வந்து higher risk population, அப்புறம் malignant disease, increased BMI, அப்புறம் பிரெக்னன்சி, ப்ரொலாங்ட் இம்மோபிலேஷன், டொபாக்கோ யூஸ், ப்ரியர் டிவிடி அதெல்லாம். அடுத்து ஸ்டேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலியல் வெயின்ஸ் ஆர் த மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் த இனிஷியேஷன் ஆஃப் த வீனஸ் த்ராம்போசிஸ். ஸோ இது ஒன்லைனர். ஓகே, சோலியல் சைனசஸ் ஆர் த மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் த இது. அடுத்து ஹைப்பர் கோயகல் ஸ்டேட்ல ஒன்று அந்த டப்பா பார்த்துக்கோங்க, அதுல எல்லாம் தெரிஞ்சதான். ஆன்டி கார்டியோலிப்பின் ஆன்டிபாடி, ஆன்டி பாஸ்போலிபிட் சிண்ட்ரோம், லியூபஸ் ஆன்டிபாடி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வீனஸ் இன்ஜுரியில ஃபர்ஸ்ட் 4 lines. It has been clearly established that the venous thrombosis occurs in veins that are distant from the site of operation. For example, ஹலோ, ஒன்றும் கேட்கலடா. rate with anticoagulation is 6% in 6 யோகேஷ் நடுவில் எதுவுமே கேட்கல. கேட்கல, இப்ப கேக்குதா? அந்த இதுல அந்த பாக்ஸ் சொல்லி முடிச்சேன். வீனஸ் இன்ஜுரியில வந்து ஒண்ணும் இல்ல, அதாவது டோட்டல் the venous thrombosis occurs in veins that are distant from the site of operation. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் ஹிப் இது பண்றோம்னா எங்க வரும்னா கான்ட்ராலேட்ரல் இதுல தான் வந்து அந்த டிவிடி வந்து வரும்ன்றான். அடுத்து டயக்னாஸ்டிக் கன்சிடரேஷன்ல இன்சிடென்ட்ஸ்ல வந்து மோர் தேன் 2/3 பேஷண்ட்ஸ்ல மட்டும் டிவிடி மட்டும் இருக்கும். 1/3 வந்து பல்மனரி எம்பாலிசமோட அசோசியேட் ஆயிருக்கும். 6 monthsல ரிகரன்ஸ் ரேட் வந்து 6%. அடுத்து கிளினிக்கல் டயக்னோசிஸ் ஹோமன் சைன் விச் ரெஃபர்ஸ் டு த பெயின் இன் த காஃப். இதுல வந்து ஒரு கான்ட்ராடிக்டிவ் ஸ்டேட்மெண்ட். பெய்லி படி ஹோமன் சைன் இஸ் நாட் பெயின். ஓகே, அது வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த டார்சி ஃபிளெக்ஷன் தான் ஹோமன் சைன் பெய்லியில கொடுத்துருக்கான். இங்க வந்து பெயின் தான் கொடுத்துருக்கான். ஓகே, அது வந்து இது ஸ்பெசிஃபிக்கும் கிடையாது. ஸோ அதுதான் இதுவும் சொல்றான். ஆல்தோ த ஆப்சன்ஸ் ஆஃப் திஸ் சைன் இஸ் நாட் அ ரிலையபிள் இண்டிகேட்டர் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் வீனஸ் த்ராம்போசிஸ். த பிரசன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் எவாலுவேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து மோஸ்ட் காஃப் த்ராம்பை மே பி ஏசிம்டமேட்டிக் அன்லெஸ் தேர் இஸ் ப்ராக்சிமல் ப்ரொபகேஷன்.
This is one reason that the radio-labeled fibrinogen testing demonstrated a higher resonance of DVT than studies using the imaging modality. 40% பேஷண்ட்ஸ்ல தான் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும். அடுத்து இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட், போன வாட்டி கேட்டதுன்னு நினைக்கிறேன். போன வாட்டியா அதுக்கு முன்னாடி வாட்டியோ. ஓகே, ஃபிளிக்மேசியா அல்பா டோலரன்ஸ், ஃபிளிக்மேசியா செருலியா டோலரன்ஸ். ஓகே, செருலியா வந்து ப்ளூ, அல்பினிசம் ஞாபகம், அல்பானா ஒயிட் லெக். ஓகே, இது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ மேஜர் வீனஸ் த்ராம்போசிஸ் இன்வால்விங் த இலியோஃபெமரல் வீனஸ் சிஸ்டம் ரிசல்ட்ஸ் இந்த, ஸோ எப்போ வரும் இதெல்லாம்? ஓகே, இலியோஃபெமரல் வீனஸ் சிஸ்டம் வந்து இன்வால்வ் ஆகும்போது வரும். Okay, results in a massively swollen leg with pitting edema, pain, and a blanching condition known as the alba dolorescent. With further progression, arterial flow compromise ஆகி painful blue leg வரும். அதான் cerulear dolorescent. With this evaluation of the condition, venous gangrene can develop unless flow is restored. Okay, அடுத்து PTS, post thrombotic syndrome, 20 to 50% after documented DVT. So risk factors for post thrombotic syndrome na enna, persistent leg symptoms for months after the acute episode of DVT, anatomically extensive DVT involving the iliofemoral system, recurrent ipsilateral DVT, prolonged state of and subtherapeutic anticoagulation. ஸோ வந்து ரிகரண்டா வர்றது, ரொம்ப நாளா இருக்கிறது அக்யூட் சிம்டம்ஸ், அப்புறம் சப்ஸ்டாண்டர்ட் டோஸ் ஆஃப் ஆன்டிகோகுலேஷன், இதெல்லாம் யூஸ் பண்ணிருந்தோம்னா நமக்கு இந்த போஸ்ட் த்ராம்போட்டிக் சிண்ட்ரோம் வந்து வரும். Unfortunately, the treatment of PTS is supportive and compression therapy remains. So what is the mainstay treatment of post thrombotic syndrome? Increasing the anticoagulation, அது இதுன்னு ஆப்ஷன் கொடுப்போம். ஓகே, PTSக்கு வந்து கம்ப்ரெஷன் தெரப்பி தான் மெயின்ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். அடுத்து இமேஜிங் ஸ்டடீஸ், லெபார்டரி இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதுல வந்து venography. So injection of contrast material in the vein has been considered as the most accurate method of confirming the DVT and its location. At the impedance plethysmography, last line, it is not useful clinically for the detection of thrombosis of calf venous thrombosis and of patients with prior venous thrombosis. Okay, so எதுக்கெல்லாம் யூஸ் பண்றது இல்ல, impedance plethysmographyல காஃப் பாஸ்ட் ஹிஸ்டரி இருக்கவங்களுக்கு it is not useful. அடுத்து ஃபைப்ரின் அண்ட் ஃபைப்ரினோஜன் அசே, இதுல வந்து டி டைமர் டெஸ்ட் இருக்கு, சென்சிட்டிவிட்டி நல்லாவே இருக்கு 95% கிட்ட. அடுத்து இந்த போஸ்ட் ஆபரேட்டிவ் பேஷன்ட் D-dimer is casually elevated because of surgery. Okay, however a negative D-dimer test can result in patients with suspected DVT as a negative predictive value ranging from 97 to 9. So negative predictive value அதிகமா இருக்கு. அடுத்து டுப்ளெக்ஸ் அல்ட்ராசவுண்ட்ல ஒன்றும் இல்லை, தெரிஞ்சதுதான். அடுத்து எம்ஆர் வீனஸ் இமேஜிங்ல வந்து முன்னாடியே சொன்னேன், ப்ராக்சிமல் வீனஸ் டிசீஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் லைன், the MRVA is less invasive than conventional venography and is able to directly visualize the thrombus. அடுத்து prophylaxis, செகண்ட் பேரால வந்து மெக்கானிக்கல் ஆர் pharmacological prophylaxis இருக்கு. simplest method is for the patient to walk. அடுத்து 3 lines, the practice of having a patient out of bed into the chair is one of the most thrombogenic position that could be ordered for a patient. Okay, sitting in a chair with the leg in the dependent position causes venous pooling, அதனால வந்து த்ராம்போஎம்பாலிசம் வரும். ஸோ பெட்ல இருந்து எழுந்துச்சு சேர்லயே ரொம்ப நேரமும் உட்கார வச்சுக்க கூடாது அப்படிங்கிறான். அதான் வந்து நம்ம பண்ற ஒரு பெரிய தப்புன்ற மாதிரி சொல்றான். மோஸ்ட் த்ராம்போஜெனிக் பொசிஷன் அதான். அடுத்து நெக்ஸ்ட் பேரால த மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் சர்ஜிக்கல் ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து சீக்வென்ஷியல் கம்ப்ரெஷன் டிவைசஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து so prevention of venous stasis பண்ணும். So studies have suggested that fibrinolytic activity systemically is enhanced by the sequential compression. So compression யூஸ் பண்ணனால stasis prevent ஆகுது, அப்புறம் fibrinolytic activityயும் வந்து அதிகமாகுது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து another traditional method low dose unfractionated heparin 5000 units 12 hourல கொடுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் பேரால fractionated heparin இப்ப யூஸ் பண்றாங்க. LMWH inhibits factor 10A and 2A activity with the ratio of anti-factor 10A to anti-factor 2A ranging from 1:1 to 4:1. So ரெண்டு ஃபேக்டர், ஒன்னு ஃபேக்டர் 10A, இன்னொன்னு ஃபேக்டர் 2A. பயோஅவைலபிலிட்டி அதிகம், லாங்கர் ஹாஃப் லைஃப், do not require monitoring, no laboratory testing is required. அடுத்து so less chance of bleeding LMWHல. அடுத்து ரைட் சைடு மேல போயிருங்க, கம்பேரிசன் ஆஃப் LMDH வித் மெக்கானிக்கல் ப்ரொஃபைலைசேஷன், LMWH தான் சுப்பீரியர். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பேரால வந்து LMWHல இந்த இன்ட்ராக்ரனியல் ப்ளீடிங், மற்ற இடத்துல ப்ளீடிங் அதெல்லாம் வராது.
So LMDH is considered as the optimal method of prophylaxis for moderate and high risk patients. இது பெயிலிலே இருக்கு, மாடரேட் ஹை ரிஸ்க். அந்த ஒரு டப்பா இருக்கு, 2 டப்பா, அது பெயில தான் நல்லா இருக்கு. அதை பார்த்துட்டு இல்லை மீடியம் ரிஸ்க் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்க்குலாம் நம்ம அந்த LMWH தான் கொடுக்கணும். அடுத்து ட்ரீட்மெண்ட்ல வந்து செகண்ட் பேரால எனி வீனஸ் thrombosis involving the femoropopliteal system is treated with a full anticoagulation. Okay, so traditionally DVT has centered around heparin treatment to maintain the PTT. So target PTT எவ்வளோ? So target PTT வந்து பார்த்தீங்கன்னா 60 to 80 seconds. Okay, 60 to 80 seconds தான் target PTT. அப்புறம் அடுத்து வார்ஃபாரின் தெரப்பில வந்து INR வந்து 2.5 to 3. ஓகே, ஸோ இது ரெண்டு இம்பார்ட்டன்ட். PTT டார்கெட் 60 to 80 seconds. வார்ஃபாரின் ட்ரீட்மெண்ட்ல INR வந்து 2.5 to 3. இஃப் அன்ஃப்ராக்ஷனேட்டட் ஹெப்பாரின் இஸ் யூஸ்ட், நோமோகிராம் பேஸ்ட் டோசிங் தெரப்பி யூஸ் பண்ணணும். அடுத்து the rate is dependent on target PTT corresponding to an anti-factor level of 0.3 to 0.7. இதெல்லாம் அவ்வளவு டீப்பா போவானா. அடுத்து நெக்ஸ்ட் பேரால வந்து 3 months ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஓகே, அது ஒண்ணு. அப்புறம் 2 to 3 தான் டார்கெட். அடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் பேரால பிரெக்னன்ட் பேஷண்ட்ல வந்து LMDWH தான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். ஓகே, இது கேட்கலாம். பிரெக்னன்ட் பேஷண்ட்ஸ் DVT என்ன ட்ரக்னா LMWH. Okay, it is continued through delivery and can be continued postpartum as indicated. அப்புறம் catheter directed thrombolysis. ஸோ இதுல ஒரு ட்ரையல் இருக்கு, இது வந்து அட்ராக்ட் ட்ரையல். ஸோ இதுல லாஸ்ட் லைன் இந்த பேரல் வந்துருங்க. ஸோ catheter directed thrombolysis may be recommended in patients with a more proximal iliofemoral involvement and moderate to severe symptoms. So moderate to severe iliofemoral catheter based thrombolysis யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல in patients with phlegmasia, thrombolysis advocated for relief of significant venous obstruction. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த phlegmasia, அல்பா, செலுலியா அங்க ட்ரீட்மெண்ட் சொல்லல, இங்க சொல்றான். ஓகே, thrombolysis பண்ணணுமா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பேரால எதுவும் இல்லை, எண்டோவாஸ்குலர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல. அடுத்து அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி DVT. அதுல வந்து பிரைமரி இடியோபதிக்கு, செகண்டரின்னு 2 டைப் இருக்கு. ஸோ பிரைமரி வந்து பேஜெட் ஸ்கிராட்டர் சிண்ட்ரோம். பேஜெட் ஸ்கிராட்டர் சிண்ட்ரோம் வந்து பெய்லி படி கம்ப்ரெஷன் ஆஃப் ஆக்சிலரி வெயின் கொடுத்துருக்கான். இங்கே வந்து கம்ப்ரெஷன் ஆஃப் சப்ளை வெயின் கொடுத்துருக்கான். எதை ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு தெரியல, யாருக்கா தெரியுமா? பெய்லி ரெண்டுமே வருமா இருக்கும். ஏன்னா அந்த மெயினா those who repetitively use the upper limb, அது ஓகே தான். ஆக்சிலரி வெயின் வந்து சப்ளை வெயின் வந்து ஆக்சிலரி வெயினா தான் கண்டினியூ ஆக போகுது. ஆனா அந்த சைட் ஆஃப் கம்ப்ரெஷன் வந்து அந்த ரிப் கிட்ட தானே சொல்றான், ரிப் ரிசெக்ஷன் இதெல்லாம். அந்த இடம் வந்து ஆக்சுவலா வந்து அது சப்ளை வெயின் தானே அந்த இடத்துல. ஏன் ஆக்சிலரின்னு கொடுத்துருக்கான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட், இன் தீஸ் பேஷண்ட்ஸ் anatomical anomalies such as the cervical rib இல்ல myofascial band அதெல்லாம் இருக்கும். ஸோ எக்ஸ்ரே பண்ணி பார்க்கணும். thoracic outlet syndrome. ட்ரீட்மெண்ட் வந்து இனிஷியல் thrombolysis followed by thoracic outlet. ஸோ இது கேட்கலாம், ட்ரீட்மெண்ட் என்ன? நம்ம ரிசெக்ஷன் ஆஃப் ரிப் அதெல்லாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் இனிஷியல் thrombolysis, அதுக்கடுத்து டீகம்ப்ரெஷன் பண்ணணும் with possible balloon angioplasty or a surgical reconstruction of the axillary and subclavian vein is the standard of care. அடுத்து நெக்ஸ்ட் பேரால இடியோபதிக் அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி DVT வந்து மெலிக்னன்சில வரும். அடுத்து செகண்டரி காசஸ், இப்போ பார்த்ததெல்லாம் பிரைமரி, செகண்டரியில தான் மோர் காமன். ஓகே, விச் இஸ் மோர் காமன்? அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டில DVT செகண்டரி தான் மோர் காமன். இன்வெல்லிங் விசிசி, சென்ட்ரல் வீனஸ் கேத்தீட்டர், பேஸ் மேக்கர், த்ராம்போஃபிலியா, மெலிக்னன்ட் டிசீஸ் அதெல்லாம் வரும். டுப்ளெக்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிகோகுலேஷன் தான், 3 months. So thrombolysis has treatment long, fourth line. Thrombolysis has not shown to decrease the long-term manifestation from upper extremity DVT and thus PTS. PTS is treated with extremity elevation and graduated elastic. PTS mainstay treatment வந்து compression தான். ஓகே, அதே மாதிரி thrombolysis வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிஷியல் கிடையாது அப்படிங்கிறான். ஓகே, அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி DVTல. அடுத்து வீனா கேவா ஃபில்டர், லாஸ்ட் லைன். The gold standard therapy remains the pulmonary angiography, but increasingly this has been replaced with the CT. So investigation of choice for pulmonary embolism வந்து CT angiography. So வீனா கேவா ஃபில்டர் யாருக்கு பண்ணுவாங்கன்னா, அந்த DVTல எந்த ப்ரொஃபைலாக்சிஸுமே கொடுக்க முடியாத பேஷண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து வீனா கேவா ஃபில்டர், அதாவது கெமிக்கல் ப்ரொஃபைலாக்ஸ் கொடுக்காத போது நம்ம வந்து வீனா கேவா ஃபில்டர் வந்து வச்சிருவோம். அடுத்து இது நேம் இருக்கு நெக்ஸ்ட் பேரால, கிரீன்ஃபீல்ட் ஃபில்டர். ஓகே,
மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் வந்து கிரீன்ஃபீல்டு ஃபில்டர். பேட்டன்சி அதெல்லாம் தேவையில்ல. ரேட் 95% பேட்டன்சி, 4% ரிகரன்ஸ். நெக்ஸ்ட் பேஜ், லாஸ்ட் பேஜ் வந்துங்க. ஸோ இண்டிகேஷன்ஸ் ஃபார் வீனா கேவா ஃபில்டர், இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கேட்கலாம். ஸோ ரிகரண்ட் த்ராம்போ எம்பாலிசம் டிஸ்பைட் அடிக்குவேட் ஆன்டிகோகுலேஷன், deep vein thrombosis in a patient with contraindication to anticoagulation, அப்புறம் chronic pulmonary embolism and resultant pulmonary hypertension, அப்புறம் complications of anticoagulation, அடுத்து propagating iliofemoral thrombus in anticoagulation. ஸோ எல்லாமே anticoagulation வச்சுதான். ஓகே, ஆன்டிகோகுலேஷன்ல இருக்கும்போதே ரிகரண்டா வருது, இல்ல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா இது பண்ணலாம். ஓகே, அடுத்து கான்ட்ராஇண்டிகேஷன் டு ஆன்டிகோகுலேஷன்ல பண்ணலாம். அப்புறம் ப்ரொபகேஷன் இருந்தாலும் பண்ணலாம் ஆன்டிகோகுலேஷன்ல, இலியோஃபெமரல் வீனஸ் த்ராம்போசிஸ் ப்ரொபகேஷன். அப்புறம் வந்து கிரானிக் பல்மனரி எம்பாலிசம். ஓகே, இது வந்து அக்யூட் அப்படி ஏதாவது மாற்றி கொடுக்கணும். கிரானிக் பல்மனரி எம்பாலிசம் அண்ட் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன். அடுத்து பாக்ஸு கீழே வந்து the dramatic hypotension that accompanies the acute caval occlusion can be mistaken for a massive pulmonary embolism. The hypovolemia of caval occlusion and the right-sided heart failure from pulmonary embolism can be measured by measuring the filling pressure of the right heart. The treatment of the caval occlusion is volume resuscitation. So இது என்ன சொல்றானா, அந்த வீனா கேவா ஃபில்டர்ல ஒரு காம்ப்ளிகேஷன் வரலாம், அது வந்து வீனா கேவல் அக்ளூஷன், அந்த கேவல் அக்ளூஷன். ஸோ அதுவும் வந்து பல்மனரி மேசிவ் பல்மனரி எம்பாலிசமும் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். ரெண்டுத்துக்கும் ட்ரீட்மெண்ட் வேற. ஓகே, டயக்னோஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா, நம்ம ரைட் ஹார்ட் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணி இது பண்ணோம். அப்படி கேவல் அக்ளூஷனா இருந்தா ட்ரீட்மெண்ட் வந்து வால்யூம் ரெசிஸ்டேஷன். ஸோ இது ஒரு சினாரியோ மாதிரி கூட கொடுத்து கேட்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ரெட்ரீவபிள் வீனா கேவா ஃபில்டர். ஸோ இது டெம்பரவரி பல்மனரி எம்பாலிசம் ப்ரொஃபைல் ஆக்சிஸ்க்கு யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்குலாம் ரெட்ரீவபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ எங்க இன்சர்ட் பண்ணுவாங்கன்னா ஃபெமரல் வேனர் ஐஜேபியில யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரிட்ரீவல் பண்றதுக்கு முன்னாடி வீனோகிராஃபி பண்ணி இது பண்ணோம். அடுத்து அந்த லாஸ்ட் 3 லைன்ஸ். ஸோ ஆல் பேஷண்ட்ஸ் வித் ஐவிசி ஃபில்டர் must return for evaluation for the need for ongoing filtration and removal of filter when no contraindication of removal is present. Okay, அடுத்து superficial thrombophlebitis. அதுக்கு முன்னாடி இந்த இண்டிகேஷன் ஃபார் ரிட்ரீவபிள் ஐவிசி ஃபில்டர் கொடுத்துருக்கான். So prophylactic placement in a high risk trauma patient. Okay, orthopedic spinal cord, for short term coagulation and contraindication to anticoagulation, protection during venous thrombolytic therapy, அப்புறம் extensive iliocaval thrombosis. Okay, so அங்க பார்த்தோம் வீனா கேவா ஃபில்டர்ல இலியோஃபெமரல் த்ராம்போசிஸ் ப்ரொபகேஷன். இங்க வந்து எக்ஸ்டென்சிவ் இலியோகேவல். ஸோ ரிட்ரீவபிள்ல 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து த்ராம்போலைட்டிக் தெரப்பி பண்ணும்போது ஒரு டெம்பரவரி ப்ரொடெக்ஷனா நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று எக்ஸ்டென்சிவ் இலியோகேவல் த்ராம்போசிஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து சூப்பர்ஃபிஷியல் த்ராம்போஃபிலிபைட்டிஸ், அந்த ஃபர்ஸ்ட் பேர ரைட் சைடு. ஸோ இன்ட்வெல்லிங் கெத்தீட்டர் தான் மோஸ்ட் காமன் காசு. ஸோ எர்த்மெட்டஸ், பால்பபிள் கார்டு அதெல்லாம் இருக்கும். ஸோ டயக்னோசிஸ் ஆஃப் த டிவிடி, ஆன்டிகோகுலேஷன். டிவிடி இருந்துச்சுன்னா ஆன்டிகோகுலேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இது லாஸ்ட் பேரால வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிகேஷன் அண்ட் கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங்ஸ்லாம் கொடுக்கணும். The recommended treatment for a superficial thrombophlebitis involving a more than or equal to 5 cm GSV segment is a mid-treatment dose of LMWH. அதாவது enoxaparin 60 mg subcutaneously or fondaparinux 2.5 mg subcutaneously for 6 week period. So இது ஒரு நல்ல MCQ. Okay, superficial thrombophlebitis more than or equal to 5 cm in GSV இருந்துச்சுன்னா அப்ப மட்டும் we have to give the LMWH. Okay, அதே மாதிரி if the thrombophlebitis ascends the GSV with 3 cm from the saphenofemoral junction. So more than or equal to 5 cm length. அப்புறம் லொகேஷன் வந்து within 3 cm from the SFJ. இந்த ரெண்டுலயுமே வந்து LMWH தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து ஒரு சர்ப்ரைஸ்னு ஒரு ட்ரையல் கொடுத்துருக்கான். அதுல என்ன சொல்றான்னா, ரிவராக்சிபேன் வந்து ஃபாண்டாபெரினாக்ஸை விட ஒன்றும் இன்ஃபீரியர் கிடையாது, 45 days ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். ஓகே, அவ்வளோ பெருசா இல்லை இந்த சாப்டர்ல.